எறா இருக்காண்ணா? அண்ணா வருமானங்கிறதாண்ணா வெளியிலேருந்து வரல, பார்த்து சொல்லுங்கள். மக்கள் எல்லாரும் மார்க்கெட்டில் மீன் வாங்கி பார்த்துருப்பீங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக கடலுக்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கலாம், கடலுக்கே கிளம்பிட்டோம். இந்த இடம் தான் என்ஐட் ஃபிஷிங் ஹார்பர். இதுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு ரைட் எடுத்து திரும்ப ஒரு ரைட் எடுத்திங்கன்னா கேட்டு க்ளோஸில் இருக்கும். எப்போயுமே இந்த கேட்டு க்ளோஸில் தான் இருக்கும். திரும்ப நீங்கள் வெளியே வந்து ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு ரைட் கட் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு நல்லா ஒரு சாமியை கும்பிட்டு பத்திரமா கடலுக்குள்ளே போயிட்டு வரணும். சாமியை கும்பிட்டு டேரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் எடுத்தோன்னா இந்த இடம் தான் என்ஐட் துறைமுகம். N4 பீச் போனவங்களுக்கு தெரியும், என்ஐட்டும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக உள்ள கடல் கொட்டி வச்சிருப்பாங்க. உள்ளே போய் நம்ம நல்லா பார்க்கலாம். கடைசியாக நம்ம போட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம போட்டு எங்கே இருக்குன்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக நம்ம போட்டு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் சென்று நம்ம போட்டு இருக்கிற இடத்துக்கும் போயிட்டோம். இதுதான் நம்ம போகிற போட்டு. எல்லாருமே போட்டில் ஏறிட்டாங்க. கடைசியாக நானும் போட்டில் தாவி ஏறிட்டேன். இன்ஜின் ஆன் பண்ணால் அந்த ப்ரொப்பலர் ரைட்டில் திருப்பினோன்னா அழகாக யூட்டன் அடிச்சிச்சு லெஃப்ட் சைடில். கடைசியாக நம்மளும் கடலை நோக்கி ஒரு பயணத்தை வச்சாச்சு மீன் வாங்குறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் கடலுக்குள்ள லாங் ரைட் போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு போட்டிங்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்கள் டிஎம்க்கு போட் ரைட் கூட்டிகிட்டு போகிற ஒரு நம்பரை உங்கள் டிஎம்க்கு சென்ட் பண்ணுறேன். அவங்க ப்ரொஃபஷனலாக போட்டிங் கூட்டிகிட்டு போகிறவங்கள, அவங்க டெய்லி பேஜஸில் மீன் பிடிக்கிறவங்க. அவங்கள்ட்ட சேஃப்டிக்கு லைஃப் போட்ஸ்லாம் இருக்காது. நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு நீச்சல் தெரியும், கடல் பயம் இல்லை, சீ சிக்னஸ்லாம் இது வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த போட் ரைட் போகலாம். எனக்கு இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து நம்ம கடலுக்குள்ளே போன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, கடல்ல இருந்து நம்ம வெளியே பார்த்த அந்த வியூ எப்படி இருந்தது, கடலுக்குள்ளே என்னென்ன ஃபிஷ் வாங்கணும்னு நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். பாய்.